இப்போ கிராமத்திலிருந்து இந்த வெள்ளரி பழங்களை ஒரு கூடையில் வச்சு 2-3 கூடையில் வச்சு இந்த நடந்து தான் போவாங்களாம், பஸ்ஸு கிடையாதுன்னு சொன்ன இல்லையா, இதை தூக்கிட்டு போவாங்க. அப்படி போகிற போது இந்த சட்டி சாமியார் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பார். அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடைக்கு ஒரு பழத்தை எடுத்து வைப்பாங்க. அப்படி அந்த பழத்தை எடுத்து வச்சுட்டு அந்த வியாபாரிகள், அந்த விற்கின்ற பெண்கள் டவுனுக்கு போயாச்சு அப்படின்னா அன்றைக்கி எல்லாமே வித்துப்படுமா. இது வெள்ளரி பழங்கிறது அதிகம் விளைவதால் ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். எந்த பொருளை விற்பதற்காக இங்கிருந்து எடுத்து சென்றாலுமே இவரோட பங்குன்னு ஒன்றை ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன், யார் சட்டி சாமியாருக்கு உண்டான பங்குன்னு ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டோம், அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயாச்சு அப்படின்னா அவர்களுக்கு என்ன முழுக்க முழுக்க எல்லாமும் வியாபாரமாகி அன்றைய தினம் லாபம் அவர்களுக்கு கிடைத்து விடுமா. அந்த அளவுக்கு இந்த கிராம மக்களுக்கு சட்டி சாமியார் தனது அனுகிரகத்தை வழங்கியிருக்கிறார்.